இது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும், ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் கதாநாயகியா ஆகிறது தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் நான் சார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே பயங்கரமாக கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் சூப்பராக இங்கே இருக்காரா. சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான, எல்லாருமே கேரக்டர் வைஸாக ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அஃப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் தியேட்டரில் 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்கப்போது யாரு, அதில் விஜய் டிவியில் பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது 70mm தன்னோட முகத்தை பார்க்கறது தான். உண்மையா இந்த மேடையில யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த ப்ரிவியூ போடும்போதே என் முகத்தை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படிதான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம் எங்களோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த மனுஷன் டிரெக்டரா இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டரா இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் இருந்தா நாங்க சித்தால் பெரியாளா இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு வேலையை டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பாரு. நிறைய மேடைகள்ல அவங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸை பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்க 16 நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம், அந்த கோல்கப்பா சாங். மொத்தமா 18 நாள்ல ஒரு திரைப்படத்தை முடிச்சோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், ஓடு ஓடு ஓடு, தள்ளு 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 தள்ளு, அடுத்த சீன் வா, போலாம் போலாம் போலாம், என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு. ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது.
பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்னைய கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சும் இருக்கேன். என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவில வேலை பார்க்கும்போதும் ஸ்கிரிப்டும் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டல்ல பண்ணும்போதும் நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்க எனக்கு வந்து அது பெருசா தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்ப யதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கும். அந்த படத்தை பாதியில இருந்தா நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். சோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்கு. சமீபத்துல வெகு சில படங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. சோ ஜாலியா நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சுளிக்க மாட்டீங்க. படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது. சோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்க அதை வைக்கல. இருந்தாலும் இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்டுலயே இப்படியே இருந்தாங்கன்னா எனக்கே ஆயிடும், என்ன டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மத்தவங்க சீன்ஸை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு கெட்டப் போடுறவனா பார்த்திருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனா மாறணும்னு. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்டா நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்னு, நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளவு வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு உங்க ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலா பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பாப்போமா அப்படின்னு போன் பண்ணா, சல்லாம் தம்பிக்காக பண்ணாம யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு. ரோபோ சங்கரன் மட்டும் இல்ல, புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. மச்சான் உனக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள் தான் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த ரஞ்சித் உன்னி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல இன்னொரு சாங்கும் இருக்கு, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்க தனியா ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்க மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைரமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்க ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா அங்க இருந்து ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. அவரு தான் நான் காலேஜ்ல ஸ்டேஜ் ஏறும் பொழுது அவரு டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக வந்து உட்கார்ந்து இருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநானக் காலேஜ்ல என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்கள்லயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணாரு. எனக்கு இதை விட பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோன்னு கேட்டத்தாயின்வாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு அண்ணன். அவர் முன்னாடி ஆனா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணே, உங்க தம்பி நானும் வந்துட்டேனே. ஏன்னா 2017 சர்வர் சுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது, எனக்கு சினிமா அதான் ஃபர்ஸ்ட். அன்னில இருந்து ரொம்ப வருஷமா ஏங்கிட்டே இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டோம், வரல. பட் எஸ், ஒரு திரைப்படம் வராம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில இன்னில இருந்து அது அழிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லல அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நம்மள நாமளே வாழ்த்துக்கிறதுன்றது நம்ம எப்போ ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுறேனே தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க.
So thank you so much, and Nishant, thanks for being a wonderful co-actor. So yeah, thank you so much to everyone. கேட்டு கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி என்னோட கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில எப்பரா ஒருத்தவனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு. நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடிச்சோம். அவர் சொன்ன மாதிரி 16 daysல வந்து மொத்த ஷூட்டு முடிஞ்சிச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. வந்தாங்க, கடன்னு 4 வார்த்தை பேசினாங்க, அப்படியே போயிட்டாங்க. தேங்க்யூ ரியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி ஆண்டனி எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து, பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்றே தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள், யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லலை, சின்னவங்கள சொல்கிறேன், சின்ன வயசுலேயே முடிய இழந்துட்டு யங் பால்ட்னஸில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதே நிப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையாகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து
அவனை ரொம்ப திணிக்க கூடாது, பால்னஸ்ல இருக்கவங்கள வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அத நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும், இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பர்பா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் லைனா அப்படியே சொல்லிடுறேன், கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பண்ணிக்கிறோம், 10 மியூசிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்கா அவங்க தான் இதுல இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்க ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்ல சூப்பர்பா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியா நல்லா வரும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதான் ஓப்பனா ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்க 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல வார்த்தைலாம் படல. அண்ட் முக்கியமா ரோபோ சங்கர் அண்ணன், ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாரும் கூடயும் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் உங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட், அது கோலுகப்பா சாங். அதுல எல்லாருமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜ்ல அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல தான் அவங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பருந்தாது ஒரு என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவாரு, பட் எனக்கு வந்து கூச்சமா இருக்கும் நீங்க அண்ணன்னு என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவரு ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்க கூட ஒர்க் பண்ணதுல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். த தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சார், பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்னை ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, இந்த சாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்குது, அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது, பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் 2 days. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்தை மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி.வி. குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர், அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநூற்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்துல வந்து எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம்ம நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படி நேரில் கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு, எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில். ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 இருந்து தான் எனக்கு நவீதோட பழக்கம், நிஷாந்த் மூலமாக. ஸோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட
மற்ற என்னோட சிங்கிங் கெரியர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர். ஸோ என்னோட பருந்தாகுது ஒரு குருவி சாங்ஸ் கேட்டு நவீத் கேம் டு மீ வித் நிஷாந்த். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க வந்து என்னை அழைக்க வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் ஹிம் இட்ஸ் வெரி நைஸ் ஸ்டோரி, இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஹீ இஸ் வெரி கூல். அது எந்த இதுலையும் மாற்றமே இல்லை. இஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து இந்த படத்தில் ஒரு கல்யாண சாங் இருக்குது, இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்போவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னு. ஸோ அந்த டைமில் நவீத் ப்ரோ கிட்ட வந்து இந்த கோலுகப்பா சாங் நான் பண்ணி ஒரு நேசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக அதை எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு கொடுத்தேன். அண்ட் ஹி வாஸ் ஸோ இம்ப்ரெஸ், ஐ கெஸ் ரைட். ஃப்ரம் தேட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஹி வாஸ் சேயிங் தட் இல்லை ப்ரோ எனக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும், ஐ எம் இன்ட்ரடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் ஐ கெப் தட் வேர்ட் ஃபார் யூ ப்ரோ. ஸோ அந்த சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் வி ஹேவ் கான் ஃபார் அ லவ் சாங். ஸோ இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு டியூன் அனுப்பிச்ச உடனே இல்லை ப்ரோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அதாவது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை ப்ரோ திஸ் நாட் ஒர்க்கிங், கிவ் மீ அ பெட்டர் ஆப்ஷன். இப்படி சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னும் ஈஸியாக கிடைக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நாட் குட் நமக்கு தெரியும் ஹி மைட் பி திங்க் சம்திங் பெட்டர். அதனால ஐ ஆம் சப்போஸ் டு டூ சம்திங் எல்ஸ். செகண்ட் சாங் கொடுத்தோம், செகண்ட் டியூன் அமிச்சோம் லவ் சாங்கு. அகெயின் ஹி காட் இம்ப்ரெஸ் அண்ட் மந்திர கண்ணாலே அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இதில் இருக்கு. ஸோ இவர் சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி இட் வில் பி சம்திங் ரியலி சூத்திங் யுவர் இயர்ஸ். அது வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிடும் அந்த சாங், அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. And I must say a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity. And this will be my something which I have achieved after long very time. Thank you very much, Guru. ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு. அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். சொட்ட சொட்ட நனையுது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமாக மாற்றி செம ஃபன்னாக ஜாலியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நவீஷ் ப்ரோ, ஸோ அவரை பற்றி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது சிவிகுமார் சார் இருக்கிறது ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்தில் எவ்வளோ பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும். பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்ககிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாச ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபனுக்கு நன்றி. ஸோ இது எல்லாருமே எனக்கு அண்ணனே அந்த பாயிண்டா சொன்ன எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நேற்று இங்கே தான் வந்திருந்தேன், என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோக்காக வந்திருந்தேன். அண்ணன் இன்னைக்கு என்ன கேட்டார், என்ன வினோத் 2 நாளாக பிரசாத் சைடே சுற்றிட்டு இருக்கேன் அண்ணா, அதுக்குன்னு கூல் சுரேஷ் எதனா சொல்கிற போறீங்க என்ன, அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னன்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டுறாங்க. ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட்ல என்ன லுக்கில் இருக்காங்கன்றதை காமிக்கணும். ஸோ அதுதான் வெளில அவர் நினைப்பாங்க. பட் அவர் அந்த கெட்டப்பில் வந்தது வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார். அவர் ரோமனை சொன்ன ஒரு பெரிய வார்த்தை, அது ஃப்ளோவில் சொன்னார், பட் பெரிய வார்த்தை அது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை, இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது பிரதர். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே எனக்கு இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா, என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய தம்பி. அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லையும் சரி, மீடியாலையும் சரி அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புதுசாக ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் வரவங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனந்த் அவனுடைய தம்பி தான், அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை
நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம்னால நிறைய கவனிப்பாங்க. பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பவுமே வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க அவங்களுக்கு கை தட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸுக்கு கை தட்டணும், ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நம்மளை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கம் போல் சொல்கிறது தான், தேட்டரில் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் கூல் டைரக்டர் சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து இவ்வளோ கூட்டம் வந்து பார்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோ லான்ச்சும் கூப்பிடுவாங்க, அப்படியே என்ன வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். இது வந்து சொட்ட நினைவுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து யார்க்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை, எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை, கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம். அந்த காமெடி படம் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, புதுசாக என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ தான் நான் என் டீம்லாம் வந்து ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட்ன்றது எங்கள் டீம் தான். நாங்கள் வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், படம் பண்ணணுன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ மயிரா போச்சு, ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இது இந்த மாதிரி வந்து ஆகுன்றது எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் நாங்கள் பண்ணணும்னு நான் அஜர் கோபால்லாம் வந்து பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால், இருக்குடா, ஆனால் வந்து எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை. அப்போ நாங்கள் பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வந்து வெறும் 20 நாள் தான். 20 நாள் ஷூட் பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது ரிலீஸ் எப்படி பண்ணணுன்றது அடுத்து பார்த்துக்கலான்னு டென்ஷனில், அந்த டென்ஷனில் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை நாங்கள் வந்து 18 நாளில் முடிச்சிருக்கோம். ஆனால் 18 நாளில் முடிச்சிருக்கோன்றது நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது. இது என்னன்னா, நாங்கள் ஒரு டீமாக வந்து நாங்களும் இருக்கோம், எங்களாலையும் படம் பண்ண முடியும், யார் பேக்கப்பும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். அவர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோடா பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றப்போ இவரும் ப்ரொடியூசர் மாதிரி, சரி நீ ஒரு 10 நாள் எடுத்து காட்டு, அதுக்கப்புறம் நான் வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால நான் என்ன ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது. அவரோட டேட் இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, டேட் இல்லைன்றத விட பணம் இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து நாங்கள், நீங்க இனிமேல் சாஸ்திரி இல்ல, நீங்க மேஸ்திரி இல்ல, நீங்க தான் ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து ஒரு ரோல் பண்ண வச்சு, அவர் ரோல் பண்ண காசு கொடுத்து தான் ஆகணும். அப்படி நாங்க ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்க வந்து இந்த படம் முடிச்சிருக்கோம். எங்க அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறது இல்லை, நீ வேணா என் ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், இந்த படத்துல எல்லாம் நான் வேற ஏதாவது தொழில் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா படம் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்ப நாங்க படம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா, சுரேஷ் சுந்தர் வெங்கி, நீங்க வந்து படம் நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம், ஆஃப்டர் பிசினஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் தானா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து படம் டீசர் சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அப்படி வாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தாரு, ஜிதேஷ், மிஸ்டர் ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன், அப்பவே வந்து அவரு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ வந்து இந்த எப்படின்னா, மச்சான் எங்க இருக்க, நான் படம் எடுக்க போறேன், நீ தான் ஹீரோ, அதான் அவரு. அவர் வந்து நவிக் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு. கதை வந்து இதுக்கப்புறம் தான் ப்ரோ எழுதணும், நீங்க வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்க யோசிச்சு ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னப்போ இவர் வந்தாரு. அதுக்குள்ள நாங்க லாக் பண்ணிட்டோம். கேபிவே ராஜா, யுவராஜ், ஆக்சுவலா யுவராஜ் வேற படம் பண்ணிட்டாரு டைரக்டரா, இருந்தாலும் நீங்க வந்து டைரக்டர்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த படத்துல கோ டைரக்டரா வேலை செஞ்சு
இது நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படிதான் வாண்டடாக ஏஞ்சி நின்று அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராஜா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சதீஷ் எடிட்டர், எல்லாரும் நாங்கள் எழுதி வச்சிட்டோம். இவங்கெல்லாம் தான் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் கதை யோசிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் பிளானே. அது அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு. இந்த சொட்ட சொட்ட நினைவு வந்து என்ன படம், நீங்கள் சொட்டையை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொட்டையை ஹர்ட் பண்ணல, ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். படம் கிளைமேக்ஸில் அவங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். படத்தை நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களால் என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க. இதே கம்பெனி அடுத்து வேற படங்கள் பண்ண போகிறோம். யுவராஜ், ராஜா இவங்களுக்கும் வந்து அடுத்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யாரோட சொல்ல வாங்குறதுன்னு தெரில. உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா ப்ரோ? இல்லை அதுவும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சிவி சார், கேபிள் சார், எல்லாரும் வினோதனுக்குலாம் அவசியமே இல்லை. ரோபோவனை வந்து சொல்லி தான் ஆகணும். ரோபோன் வந்து ஒரு 4 days ஷூட்டுக்கு வந்தார். வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினாக ஆட வச்சு அவரால் முடியல. அவர் ஒரு கட்டத்துக்கு டே சும்மா சொன்னண்டா, அதுக்குன்னு 12 டேக்காடா போவீங்க. அதுல ஒரு கோல்கப்பா ஸ்டெப்ல வந்து கீழே குனிஞ்சி ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன், எல்லா டான்ஸரும் எந்திரிச்சிட்டாங்க, எங்க இவரை காணோம். இவர் அதுக்கப்புறமேட்டு எந்திரிப்பார், கட் ஒன் மோர். அண்ணே தேங்க்யூ வந்து நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு. ஹீரோயின் ஷாலினி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வர்ஷினி சொல்லவே வேணாம், வர்ஷினி அடுத்து ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டைரக்டர்ஸ் கூட. இந்த லிஸ்ட்ல நிஷாந்த், அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும். அவர் வந்து ப்ரோ நீங்க ஒன்று பண்ணுங்க, 3 சாங் போட்டுருங்க, ஒரு லவ், ஒரு சேடு, ஒரு ஜாலியா ஒரு சாங் போடுங்க, நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் அப்படின்னோடனே இந்த சாங் 3 வருஷம் முன்னாடியே போட்டோம். அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா, ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புறேன், நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது அப்படின்னு. இவரே அதை சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து கூல் டைரக்டர். ஆனால் வந்து பாட்டு சூப்பராக இருக்கு. பாட்டு கோல்கப்பா ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது. லிரிசிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா எழுதியிருக்கீங்க. அப்புறம் டிஓபி வந்து கடைசியாக வந்து சேர்ந்தார் மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் டிஓபியே, ஆக்சுவலாக வேற டிஓபி இருந்தார், அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்றப்போ அவர் நான் வந்து நைட் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு காலைல 6 மணிக்கு ஷூட்டு வந்துடுவேன்னு, வந்துடுறேன் பாய் அப்படின்னு வந்துட்டான். வந்து நின்று எல்லாம் கைட்மேன்லாம் வந்து சார் இது டிஓபி வராருன்னு சொல்லிட்டீங்க சார், அவர் இன்னும் வரல. ஏன்பா அவர் வந்து 2 மணி நேரம் ஆகுது, அவர் தான் டிஓபி. ஏன்னா ஒரு டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துருவாரு. ஸோ இந்த படத்துல எங்க அப்பா கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கவிதா மேம், அப்சர், மாலினி மேம், யாஸ்மின் மேம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதானே. ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ். மிமிக்ரிலாம் அவர் பண்ண சொன்னார், நான் பண்ண சொல்லல. நான் ஆனந்த் பாண்டி வந்து அவருமே வந்து நீங்க வந்து பண்ணுங்க ப்ரோ, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்க வந்து நடிச்சு கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் ஒரு ரூபா கூட வாங்கல. டீசல் போடுங்கனாரு, போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ கன்வின்ஸ், நீங்க முதல்ல நடிச்சு என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் நாங்க வந்து இன்னொருக்கும் அவரு ப்ரோ இப்போ வந்த பெட்ரோல் செலவு எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரியங்கா அவங்களும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்னன்னா நாளைக்கு ஷூட் பண்ண போறோம்னா இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாற்றலாம், எப்படி பண்ணலாம். அதில் வந்து பிரியங்கா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். அசாரு அடுத்து இன்னொரு படம் செப்டம்பர்ல இல்லை அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்றோம். முதல்ல இந்த படத்தை ஆகஸ்ட் 22 தேட்டர்ல இருந்து பாருங்க, படத்தை வெற்றியாக்குங்க. கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா திட்டாதீங்க. தேங்க்யூ கவிதா மேம், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் எவ்ரிவன். லவ்லி, தேங்க்யூ.